Today is Independence Day. We have entered the 80th year of our independence. And it is in independent India that we have promulgated a republican constitution in 1950. And so on this Independence Day, while we greet all citizens of India, we should also take a pledge to protect the constitutional values which we have in our constitution, that is democracy, secularism and federalism. All the three pillars of this constitution are under attack today, and it is the duty of all citizens to unite to protect the Indian constitution and its basic principles. No, I won't talk about it. No, I am not. I have nothing to comment on. I have just come from Delhi today. I don't have any background information. Sorry. தமிழ்நாட்டில் தாவக்க அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து இந்த அரசை ஆதரிக்கிறோம். அரசனுடைய நடவடிக்கை முடிவுகளை பொறுத்தவரையில் மக்களுக்கு சாதகமானது ஆதரிக்கிறோம். குறிப்பாக பாராளுமன்ற தொகுதி மறுவரையோட பெண்களுக்கு இடஒதுக்கீடு இணைக்கக்கூடாது என்ற தீர்மானமும், பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை குறிப்பாக மக்களவை 540 நிறுத்த வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தையும், நீட்டுக்கு விதிவிலக்கு வேணும், நீட்டை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும், தமிழ்தாய் வாழ்த்து முதல் பாடலாக பாடுவ தீர்மானத்தை, இப்படிப்பட்ட தீர்மானங்களை ஆதரிக்கிறோம். மக்களுக்கு பாதகமான நடவடிக்கைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அது நாங்கள் எதிர்க்கிறோம். தேவைப்படும் பிரச்சனை நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இயக்கங்களும் நடத்திட்டு இருக்கோம். இல்லை, மேகதாது பிரச்சனையில் அந்த மேலாண்மை குழு டெல்லியில் கூடி அதற்கு பிறகு அது தமிழ்நாட்டுக்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவை கர்நாடக அரசாங்கம் அமலாக்க வேண்டும்ன்றதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தி வருகிறார். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அந்த நதி மேலாண்மை அந்த ஆணைய கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறுகிற போது அதிகாரி கலந்துக்கிட்டு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த மேலாண்மை ஆணைக்குழு முடிவெடுத்து அதுதான் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அந்த முடிவை கர்நாடக அரசாங்கம் அமலாக்க வற்புறுத்துறோம். அது குறிப்பாக மத்திய அரசாங்கம் அந்த மேலாண்மை ஆணைக்கு என்ன முடிவெடுக்கிறதோ அதை அமலாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கம் உள்ளது. மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்க அமலாக்க வற்புறுத்தி விரும்புகிறேன். எந்த அந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த நதிநீர் பிரச்சனை மற்ற எதாக இருந்தாலும் உங்களுக்கு மத்திய அரசாங்கம் அது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமலாக்கணும். இப்போ தமிழர்கள் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அது குறிப்பாக அந்த மனித உரிமை மீறி இருக்கிறாங்களா, எப்படி தவறாக நடந்திருக்கா என்பதை ஒரு சிபிஐ விசாரிக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வற்புறுத்துறேன்.